லாஸ்ட் பார்ட்ல காணாம போன குழந்தைய தேடி மொத்த கிராம ஜனங்களும் வந்து மலை மேலே ஏறி வந்துட்டு இருக்காங்களா. அந்த குழந்தையோட ஆன்ட்டியும் இந்த குகைக்குள்ள தான் இந்த பொண்ணை அமுச்சு விட்டேன் அப்படின்னு சொல்ல ஊர் தலைவரும் இந்த குகைக்குள்ள நம்ம இதுக்கு மேல போகக்கூடாது, இதுக்குள்ள போன யாருமே திரும்பி வந்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. மூத்த அந்த குழந்தையோட ஆன்ட்டியை பார்த்துட்டு இதுக்குள்ளதான் அமுச்சு விட்டையான்னு சொல்ல அவளும் ஆமான்றாளா. நீ எல்லாம் வந்து ஒரு பொண்ணு தானா, ஒரு ஈவ இறக்கமே இல்லாம பச்சை குழந்தை இதுக்குள்ள அனுப்பியிருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காரு. அழுதுட்டு இருக்க அந்த குழந்தையோட அம்மாவை பார்த்துட்டு இங்க பாருமா அழுகாத, நான் வந்து கமாண்டருக்கு சொல்லி அனுப்பிச்சிருக்கேன், ஆர்மி ஆளுங்க நாளைக்கு காலைல வந்துருவாங்க, அவங்கள விட்டு நம்ம தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அது வரைக்கும் என்னால நிம்மதியா இருக்க முடியாதுன்னா உள்ளுக்குள்ள போறேன் அப்படின்னு சொல்றாளா. அவளோட ஹஸ்பண்டோ இங்க பாரு அந்த குழந்தைக்கு நான் தான் அப்பா, அதனால நானே உள்ள போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறானா. பாட்டியோ ரெண்டு பேருமே போக வேண்டாம், என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, அதனால இனிமேல் வாழக்கூடிய வாழ்க்கை என்னுடைய பேத்தியை காப்பாத்துறதுக்காக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போறதுக்கு ட்ரை பண்றாங்க. பார்த்தா அந்த குழந்தை வந்து பாட்டி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டே வெளியில வரா. இதை பார்த்துட்டு கிராமத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து ஆச்சரியப்படுறாங்க. அவ்வளோ வேகமா ஓடி வராளா. பாட்டி அப்புறம் அம்மா அப்பா எல்லாரும் வந்துட்டு பாப்பா உனக்கு ஒன்றும் ஆகலையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இல்லைப்பா நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா. உண்மையிலேயே இந்த குழந்தையோட உடம்புல ஏதோ ஒரு பவர் இருக்குப்பா, இல்லைன்னா உள்ளுக்குள்ள போயிட்டு இப்படி அசால்ட்டா வர முடியுமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிட்டு இருக்க. இப்போ எல்லாரும் அந்த குழந்தைய கூப்பிட்டுட்டு கிளம்பிடுறாங்களா. ஒரு பக்கம் ரெண்டாவது மருமகளும் வீட்டில் யாரும் இல்லாதனால அந்த குழந்தையோட பணத்தை வந்து உள்ளுக்குள்ள தான் வச்சிருப்பாங்க இல்லையா, அதை எப்படியாவது திருடிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நுழைஞ்சிருவாளா. இவங்க கரெக்டாக அந்த டயத்துக்கு வீட்டுக்குள்ள வந்து நுழைய ரெண்டாவது மருமக கையில் வச்சிருக்கக்கூடிய பணத்தை பார்த்துட்டு மாமியாரும் டென்ஷன் ஆயிடுறாங்க. இது இந்த குழந்தைக்கான பணம், உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நாங்கள் இல்லாதப்ப வந்து திருடுவேன் அப்படின்னு சொல்லி கேட்க. அவளோ அதெல்லாம் கிடையாது, இது என் ஹஸ்பண்டோட மணி, அவர் ஊர்ல இருந்து சம்பாதிச்சு அனுப்பிச்சது, அதை தான் நான் எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. மரியாதையை அந்த பணத்தை கொடு, இல்லைன்னு வச்சுக்கோமே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல. இல்லை இது என்னோடது தான், நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா. இப்போ தன்னுடைய மூத்த மருமகளை பார்த்து போய் ஊர்ல இருக்கக்கூடியவங்களை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்ல அவளும் வேகமா ஓடுறா. இன்னொரு பக்கம் வந்து ரெண்டாவது மருமகளை பிடிச்சி வெளியில இழுத்துட்டு வர ஊர் தலைவரும் வந்துட்டு ரெண்டாவது மருமகளை பார்த்துட்டு ஏமா சொந்த வீட்லயே திருடுறீ, இதெல்லாம் வந்து நியாயமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரா. அவளும் வந்துட்டு இது என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து கொடுத்தது, இவங்க கிட்ட வந்து கொடுத்தா அவங்க வந்து சேர்த்து வச்சிருக்காங்க, வீட்டை வந்து ரெண்டாக பிரிச்சிட்டோம், அப்படின்னா வந்து அவர் அனுப்பிச்சு விட்ட பணம் ஃபுல்லாமே எனக்கு தானே சொந்தம், அதை தான் நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா. ஊரில் இருக்கக்கூடியவங்களும் அது சரிதாம்மா, நீங்கள் பேசாமல் வந்து அவளுக்கு கொஞ்சோன்னு வந்து மாவையும் தானியங்களையும் கொடுத்து வந்து வெளியில் அனுப்பிச்சிட்டா இதெல்லாம் வந்து நல்லாவா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்களா. மாமியாரும் வந்து வாயை மூடுங்க, இது இந்த குழந்தையோட பணம், அந்த பேப்பர்லேயே வந்து ஆர்மியிலேருந்து பிரிண்ட் பண்ணது வந்து அப்படியே இருக்கும், நாங்கள் அதை ஓப்பன் கூட பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது மருமகளும் அந்த கவர் மட்டும்தான் ஆர்மியோடது, உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பணம் ஃபுல்லாமே என் புருஷன் ஊரில் வந்து சம்பாதிச்சு அனுப்பிச்சு வச்சது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வீட்டில் நான் ஒரு ஆள் மட்டும்தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், அப்படின்னா வந்து மொத்த குடும்பமும் வந்து அந்த காசை வந்து எடுத்து வச்சிருந்தா அது நியாயமா அப்படின்னு சொல்லி கேட்காரோ. சரி உனக்கு நான் எவ்வளோ கொடுக்கணும்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல நீங்களே கணக்கு பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா. இங்கே பாரு, உனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியும் சரி ஆனதுக்கு பிறகும் சரி கிட்டத்தட்ட வந்து புருஷன் சம்பாதிச்சது வந்து கிட்டத்தட்ட வந்து $16 கிட்ட இருக்கும். ஆனால் நாங்கள் வந்து உன்னுடைய கல்யாணத்துக்காக 325 யுவான் வந்து உங்கள் அம்மாவுக்கு வரதட்சணையாக கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கல்யாணத்தப்ப நீ வந்து இந்த வீட்டுக்கு வர போகிறேன்னு சொல்லி நாங்கள் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 35 யுவான் செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா. இப்போ ஊர் தலைவரை பார்த்துட்டு இது எல்லாமே வந்து எல்லாருக்கும் கொடுக்குறது தானே, இவங்க இன்னமும் வந்து கொடுத்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. மட்டுமா கல்யாணத்துக்காக வந்து ஒரு வெட்டிங் கவுன் வேணும்னு ஆசைப்பட்டேன், அதை வாங்குறதுக்கு அப்போதைக்கு எங்ககிட்ட வந்து பணம் இல்லை, அதுக்காக இதோ நிற்கிறாளே என்னுடைய மூத்த மருமக, அவள் டவரியா கொண்டு வந்து அமௌண்ட்டை வச்சு தான் உனக்கு தேவையான எல்லாத்தையுமே வாங்கி கொடுத்தோம். இந்த குறுகிய காலத்தில் உன்னுடைய ஹஸ்பண்டோட அமௌண்ட்டை வச்சு நாங்கள் எவ்வளோ பெருசாக சேர்த்து வச்சிருக்க முடியுன்ற, அப்படி பார்த்தா இவளுடைய எல்லாத்தையுமே வித்துட்டோமே, இவளுக்கு நம்ம வந்து எவ்வளோ கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அதுக்காக வந்து ஒரு குழந்தைக்கு சேர்த்து வச்சிருந்த காசை வந்து நீ தெரியாமல் திருடிட்டு போவியா, உடனே போலீஸ்க்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல. இப்போ வந்து ரெண்டாவது இருக்கக்கூடிய மருமகளோ அதை தயவு செஞ்சு போலீஸ்க்கெலாம் கால் பண்ணிடாதீங்க, தயவு செஞ்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அங்கே இருக்கக்கூடியவங்களோ இவ பணத்தை திருடி இருக்கா, அப்படி பார்த்தோன்னு வச்சுக்கோமே கிட்டத்தட்ட 2 வருஷம் வரைக்கும் ஜெயிலில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஐயோ நான் என்னுடைய குழந்தைய ஜெயிலில் பெற்றுக்கிறதுக்கு விரும்பல, தயவு செஞ்சு என்னை வந்து ஜெயிலுக்கு அனுப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி முட்டி போட்டு மாமியார் காலில் விழுந்து கெஞ்சிட்டு அவங்களும் உனக்கு எத்தனை தடவை தான் வந்து மன்னிப்பு கொடுக்குறது, உன்னோட குணத்தை நீ மாற்றிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ ரெண்டாவது இருக்கக்கூடிய மகனும் வந்துடுறானா, தன் பொண்டாட்டி முட்டி போட்டு மன்னிப்பிக்கிட்டு இருக்கிறத பார்த்த உடனேயுமே வீகமாக ஓடி வந்து அவளை தூக்கி என்னுடைய ஒய்ஃப் எல்லாரும் முன்னாடியும் வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா, ஆனால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கோமா கேட்க. இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியவனும் வந்துட்டு டேய் என்ன பேசுகிற, உன் பொண்டாட்டி வந்து என்னமோ வந்து அவளுக்கு சாப்பாடே போடாத மாதிரி பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. போதும் நிறுத்துங்க, நான் வந்து ஊரில் இருந்து சம்பாதிச்சு மொத்த பணத்தையும் உங்ககிட்ட தானே கொடுத்தேன், அப்படி இருக்கும் போது இவள் இந்த மாதிரி தான் நடத்துவீங்களா அப்படின்னு சொல்ல. இப்போ மாமியாருக்கும் ரொம்ப கஷ்டமாக போயிடுமா. போதுண்டா நிறுத்து, உன் பொண்டாட்டியோட பேச்சை கேட்டுட்டு நீ இந்த மாதிரிலாம் பேசுகிற இல்லையா,
வீடு மட்டும்தான் ரெண்டாச்சுன்னு நினச்சேன். ஆனால் இனிமேல் இப்போ சொல்கிறேன், இனிமேல் அம்மா மகே அப்படின்ற உறவு வந்து இதோடு முடிச்சுக்குவோம். நீ இனிமேல் அம்மானே என்னை கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்ல அவனும் சரி அதே மாதிரியே இருந்துக்குவோம் இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஒய்ஃபை கூப்பிட்டுட்டு வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போகிறானா. அந்த குட்டி குழந்தையோ என்னோட பாட்டியை கஷ்டப்படுத்திட்டு போக நீங்கள் மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவங்க 2 பேரும் போய்கிட்டு இருக்காங்க. போகும்போது இந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஓடி எல்லாமே உடஞ்சி கீழே விழுந்துருது. என்ன பண்ணுறது, நம்ம எப்படி இங்கே இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காளா. பரவாயில்ல, ஒரு பக்கம் தானே இதாக இருக்குது, இன்னொரு பக்கம் இருந்துக்கலாம். நான் போய் ஊரில் வேலை பார்த்து அந்த காசை கொண்டுட்டு வரேன், அதை வச்சு நம்ம இதை வந்து கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒய்ஃப் கிட்ட நீ பத்திரமாயிரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். இன்னொரு பக்கம் அந்த குழந்தையோட ஆன்ட்டி இருக்கா இல்லையா, 2வது மருமகளை கூப்பிட்டுட்டு இங்கே வா, உன்னை இவ்வளோ அசிங்கப்படுத்திட்டாங்க, இவங்கள பழி வாங்க வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அவ்வளோ என்ன பண்ணணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, கையில் வந்து ஒரு தீப்பந்தம் வச்சிருப்பாளா, அதை வச்சுட்டு உங்கள் வீட்டை எரிச்சிடலாமா அப்படின்னு சொல்லி ஓ மாமியார் இருக்கக்கூடிய பகுதி கிட்ட தான் வந்து போட போகிறோம் வா அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போகிறாளா. அவங்களுக்குள்ள பார்த்தோம்னா வந்து ஒரு வைக்கோல்ல அடுக்கி வச்சிருப்பாங்க. அது மேலே நெருப்பை தூக்கி போட்டுட்டு மாமியாரும் வந்து கண்ணை திறந்து பார்த்தா மொத்த வீடுமே பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு அவங்க வந்து கத்த மொத்த ஊர்க்காரங்களும் கொடிடுறாங்க. எவ்வளவோ தண்ணி ஊற்றி பார்த்தோம் அந்த நெருப்பை அணியவே இல்லையா. அவங்களும் வந்து கீழே விழுந்து அழுதுட்ருக்காங்க. இப்படி என்னுடைய வீடு எரிஞ்சிட்ருக்கே அப்படின்னு சொல்லி அழுக்கு. திடீர்னு மழை வர ஆரம்பிக்குதா. கிட்டத்தட்ட அங்கே எரிஞ்சிட்ருக்க எல்லா நெருப்புமே அணைஞ்சு போயிடுது. உள்ளுக்குள்ள வேகமாக ஓடி போய் அந்த குழந்தைக்காக சேவ் பண்ணி வச்சுருப்பாங்களா அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்துடுறான் அவங்களோட. இப்போ மாமியார் இருந்த பக்கத்தில் பரவ நெருப்பு வந்து மொத்த வீட்லேயுமே பரவி அந்த மருமக வந்து இருந்திருப்பா இல்லையா, 2வது மருமக தனியாக, அவளோட போர்ஷன் ஃபுல்லாமே வந்து ஏற்கனவே உடஞ்சிருக்குமா, ஃபுல்லாக எரிஞ்சு போயிடுது. இனிமேல் அந்த வீட்டில் யாருமே இருக்க முடியாது அப்படின்ற சூழ்நிலையில் இப்போ மாமியார் அப்புறம் மூத்த மகே மருமக அந்த குட்டி பொண்ணு எல்லாருமே வந்து அந்த ஊரை விட்டே கிளம்பிடுறாங்க. மூத்த மருமகளும் கவலைப்படாதீங்க, நான் வந்து சந்தைக்கு போயிருந்தப்ப வந்து ஒரு பழைய பணக்காரர் ஒரு விசிட்டிங் கார்டு கொடுத்தாரு. அவங்களோட ஹோட்டல்லே வேலைக்கு எடுத்துக்கிறதா சொல்லியிருந்தாங்க, அதனால நாம் அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டிக்கு கிளம்பி வந்துடுறாங்களா. மாமியாருக்கும் வந்து அந்த வீட்டை விட்டு பிரியறதுக்கு மனசே இல்லை. கிராமத்தை விட்டு அந்த வீட்டை விட்டு பிரியும் போது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே வெளியில் வராங்க. பார்த்தா சிட்டிக்குள்ளே என்ட்ராகும் போதே வந்து ஒரு வயசானவர் மயங்கி கீழே விழுந்து கிடப்பாரா. சுற்றி வந்து நிறைய பேர் கூடியிருப்பாங்க. வேகமாக போய் பாட்டியோ வந்து அவரோட கன்னத்தில் 2 அறையை விட்டுட்டு அப்புறமேட்டு வந்து அவரை பிடிச்சி வந்து கழுத்தெல்லாம் போட்டு அமுக்கிட்டு இருப்பாங்களா. இதை பார்த்து சுற்றி இருக்கக்கூடியவங்களும் என்னப்பா இந்த ட்ரீட்மெண்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லி பயந்துட்டே இருக்க. கொஞ்ச நேரத்துலேயே அவர் கண் திறந்து பார்த்துடுறாரு. அந்த குடும்பத்தை பார்த்துட்டு ரொம்ப நன்றிப்பா எங்களுக்கு உதவி பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் என்ன என் கண்ணத்தில் யாரோ அரைஞ்ச மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரா. இப்போ மொத்த குடும்பமும் சரிங்க அப்போ நாங்கள் அங்கேருந்து கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப பார்க்க அவங்க கையில் வந்து நிறைய துணி மூட்டையெல்லாம் வச்சுருப்பாங்களா. என்னாச்சு நீங்கள் எதுவும் வீடு தேடிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்ல, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லுவாங்களா. சரி கொஞ்சம் நாளைக்கு வந்து என்னுடைய வீட்டிலேயே தங்கிக்கோங்க, ஒரு பொசிஷன் காலியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போவாரா. இப்போ அவங்க தங்குறதுக்கு வந்து அவங்க நினச்சி பார்க்கவே முடியாத அளவுக்கு ஒரு இடம் கிடச்சிடுதா. அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுது. இப்போ மூத்த மருமகளோ சரி நீங்கள் இங்கே இருங்க, நான் வந்து அவர் கொடுத்துருப்பார் இல்லையா விசிட்டிங் கார்டு, அதை எடுத்துகிட்டு அந்த ஹோட்டலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய மேனேஜரை பார்த்துட்டு அந்த பணக்காரர் வந்து கொடுத்துருப்பார் இல்லையா அந்த கார்டை காமிக்க, அவனும் வந்து இது பிஸ்னஸ் கார்டு தான், ஆனால் இதை வச்சு எப்படி வேலை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிடுறானா. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு கிளம்புறதுக்கு ட்ரை பண்ணுறா. கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, எப்படியும் வந்து நம்மளோட பாஸ் தான் இந்த கார்டை கொடுத்துருக்காரு, அதனால கொஞ்சம் யோசிக்கலாம்னு சொல்லிட்டு சரி சரி நீங்கள் கிச்சனுக்கு போய் உங்களுடைய வேலையை ஆரம்பிங்க அப்படின்னு போனால் அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே என்னது ஒரு பொண்ணா, அது மட்டும் எல்லாமே ஏதோ கிராமத்துலேருந்து வந்திருக்கா, இவங்க கூட வந்து நாங்கள் வந்து சமைக்கணுமா என்ன அப்படின்னு சொல்லி மேனேஜரை பார்த்து கேட்டுட்டு இருக்க. அவர் பொண்ணா பையனா அப்படின்றதெல்லாம் முக்கியம் கிடையாது, திறமைக்கு தான் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்க முடியும், அவங்கவுங்க ஒழுங்காக வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இல்லாமல் நாளைக்கு வந்து ஃபாரின்ல இருந்து ஒரு முக்கியமான கஸ்டமர்ஸ் வந்து வராங்க, அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல டிஷ்ஷை வந்து செஞ்சு கொடுக்கணும், அதில் மட்டும் கவனம் செலுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது சொல்லிட்டு போறாரு. இப்போ மூத்த மருமகளும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மீன் எடுத்துட்டு அதை வந்து ரொம்ப வந்து கிராமத்து சைடில் குக் பண்ணுற மாதிரியே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஹோட்டலுக்கு ஏற்ற மாதிரியும் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடறா. மேனேஜரும் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு உண்மையிலே இது ரொம்ப நல்லா இருக்குங்க, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்ல அவளுக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுது. இருந்து சிலர் வராங்க, அவங்களுக்கான ஃபுட்டை வந்து நீங்களே ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க, அவங்களுக்கு ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்ல ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்து தன் ஹஸ்பண்ட் கிட்ட நாளைக்கு வந்து அந்த ஃபாரின்லேருந்து வராங்களா, அவங்களுக்கான ஃபுட்டை என்னையே ப்ரிப்பேர் பண்ண சொல்லிட்டாங்க, ஆனால் அங்கே இருக்கக்கூடிய யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தயாராக இல்லைங்க அப்படின்னு சொல்ல, அதனால என்ன நாங்கள் வீட்டில் தானே சும்மா இருக்கோம், நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் மகி குட்டி பொண்ணு எல்லாரும் சேர்ந்து அந்த ஹோட்டலில் சமைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்துடுறாங்க. கூட வேலை பார்க்கக்கூடியவங்களும் வந்து எந்த ஹெல்ப்பும் பண்ணாமல் ஓரமாக நின்றுட்டு இருக்காங்களா. அதில் ஒரு திமிர் பிடிச்சவன் இருக்கான். அவன் சொல்கிறான், இங்கே பாரு இங்கே வந்து இருக்கக்கூடிய உப்பில் வந்து ஏதோ ஒரு ட்ரக் மாதிரி இருக்கும், அதை வந்து கலந்து விட்டுறான், இதை வந்து அந்த ஃபாரினர் சாப்பிடக்கூடிய ஃபுட்டில் வந்து கலந்து விட்டோன்னு வச்சுக்கோமே நிச்சயமாக அவங்களுக்கு ஏதாவது ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேலையை செஞ்சு வச்சுறாங்க. அவங்களும் தேவையான சாப்பாடு எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணிடுறாங்க. இப்போ அந்த குட்டி பொண்ணும் வேகமாக ஓடி வரேன்னு சொல்லிட்டு அந்த உப்பு ஜடியை வந்து கீழே தள்ளி விட்டுறாளா, உடஞ்சி போயிடுது. உடனே வந்து வேகமாக வந்து தன் பொண்ணை தூக்கி விடுறாளா.
அப்போ அங்கே ஓரமாக நின்றுட்டு இருக்க அந்த ஹோட்டலில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க இவங்களும் பார்த்தீங்களா இருக்கக்கூடிய காஸ்ட்லியான திங்ஸ் எல்லாத்தையும் இந்த பொண்ணு போட்டு உடச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல, இப்போ என்னாச்சு பாப்பா தெரியாமல் விழுந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை இந்த அங்கிள் இதில் ஏதோ கலந்தாரு அதனால தான் அதை தட்டி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்ல அதை செக் பண்ணி பார்க்குறாங்களா. இப்போ அவனும் வந்து இல்லை இதுக்கும் எனக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை, மேனேஜரும் வந்துட்டு அந்த ஃபாரினில் இருக்கக்கூடியவங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே வந்துடுவாங்க, உங்களுக்கு டைம் இருக்கா வேறு ஃபுட்டு தயாரிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்ல, அவளும் வந்து நாங்கள் அதுக்குள்ளே எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அதை தயாரிக்கிறதுக்காக போயிடுறாளா. இப்போ மேனேஜரும் தன்னுடைய அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீ கவனமாக பார்த்துட்டு அப்படின்னு சொல்ல, அவனும் சரி சார் இவங்க மேலே ஒரு கண்ணு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா. இப்போ அந்த ஃபாரின் கஸ்டமர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து சூப்பரான ஒரு ஃபுட்டை வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்றா. அவங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு உண்மையிலே இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. கடைசியாக வந்து ஒரு சூப் கொண்டு வந்து கொடுக்குறா. அதை வந்து குடிச்சு பார்த்துட்டு இது ரொம்ப நல்லா இருக்குது, அதுவும் வந்து ஒரு பொண்ணு வந்து சமைச்சிருக்கா அப்படின்னா எங்களால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஒரு பையனுக்கு ஈக்குவலாக வந்து நீங்கள் இங்கே சமைச்சிருக்கீங்க, உங்களையும் நான் வந்து ஒரு மேனோட குவாலிட்டியில் தான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு அவளுக்கு டிப்ஸ் கொடுக்குறாங்களா. அவளும் வந்து இதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். மேனேஜரும் வந்துட்டு இங்கே பாருங்கள் இது ஃபாரின்காரங்களோட ஒரு பழக்கம், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஹோட்டலுக்கு வரும்போது இந்த மாதிரி டிப்ஸ் கொடுப்பாங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு அதை வாங்கிக்கிறாளா. வெளியில் வந்தோடனே மேனேஜர் கிட்டே சார் நீங்கள் தான் எனக்கு சம்பளம் தரீங்கல்ல இந்தாங்க அது நீங்களே வச்சுக்கோங்க சார் அப்படின்னு சொல்ல, இது நீ வச்சுக்கோ இது உனக்கு கொடுக்குற ஒரு போனஸ் மாதிரி சொல்லிட்டு வா நம்ம ஒருத்தவங்கள பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறானா. அங்கே போய் பார்த்தா அந்த பணக்காரன் நின்றுட்டு இருக்காரு. சார் நீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, இவர் தான் எங்களுடைய பாஸ் அப்படின்னு சொல்கிறானா. என்னது நீங்கள் தான் பாஸா அப்படின்னா வந்து இந்த ஹோட்டலில் உங்களுடையது தானா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்க. இப்போ வந்து மேனேஜரோட அசிஸ்டன்ட் இருப்பான் இல்லையா, அந்த வேலைக்காரங்களில் ஒருத்தன் வந்து தேவையில்லாமல் ட்ரக்கை கலந்துருப்பான்ல, அவனை இழுத்துட்டு வந்து அந்த இடத்துல வந்து தள்ளி விடுறான். சார் இவன் தான் வந்து தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் கலந்து வச்சுருக்கான் அப்படின்னு சொல்ல, இப்போ வந்து மேனேஜருக்கு கோவம் வந்துடுதா, உடனே போலீஸ்க்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவனும் சார் தயவு செஞ்சு போலீஸ்லலாம் மாட்டி விட்டுறாதீங்க, என்னுடைய மொத்த குடும்பமும் வந்து என்னை நம்பி தான் இருக்காங்க, எனக்கு ஒரு சின்ன குழந்தை கூட இருக்குது அப்படின்னு சொல்ல, மொத்த மருமகளோ சரிங்க விட்டுருங்க அவரை பார்த்தா பாவமாக இருக்குது இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல, அந்த பணக்காரும் சரின்னு சொல்லி விட்டுறாரா. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹீரோயினை பார்த்துட்டு உன்னோட வேலை முடிஞ்சிருச்சுன்னா வா நானே கொண்டுட்டு போய் உங்கள் எல்லாத்தையும் வந்து வீட்டில் இறக்கி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்காரா. இன்னொரு பக்கம் வந்து 2வது மருமக இருக்கா இல்லையா, தன்னுடைய அம்மா வீட்டுக்கு போயிருந்திருப்பா. அவங்களும் வந்து ஒன்னெல்லாம் வந்து என்கிட்ட வச்சிருக்க முடியாது அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுருவாங்களா. இப்போ தான் புருஷனை பார்த்துட்டு பார்த்தீங்களா உங்கள் அம்மா அப்புறமா உங்கள் அண்ணன் எல்லாருமே வந்து சிட்டிக்கு போயிட்டாங்க, உங்களை நம்பி வந்ததுக்கு நான் இங்கே வந்து கஷ்டப்படணுமா அப்படின்னு சொல்ல, இப்போ வேறு வழி இல்லாமல் அவங்களும் சிட்டிக்கு வந்துடுவாங்களா. காரில் போயிட்டு இருக்க அந்த மொத்த குடும்பத்தையும் பார்த்துட்டு அந்த 2வது மருமகளோ என்னது இதுக மட்டும் இவ்வளோ வசதியாக எப்படி ஆச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுகளை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கான்.